சின்ன பையனை அவங்களால பார்த்துக்க முடியல. அந்த பையனுக்கு அம்மா தேவை. எப்படி 3 பையனையும் பார்த்துக்க முடியல, ஒரு பையனை மட்டும் நாங்கள் 3 பசங்களையும் பார்த்துக்க முடியல அவரால். 3 பசங்களையும் பார்த்துக்க முடியல. அதுக்கு என்ன மேன் பண்ணுவார் அவர்? நீங்கள் பார்த்துப்பீங்களா? யார் நானா? நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுவார் அதுக்கு? நீங்கள் பொறுப்பேற்றுப்பீங்களா? பொறுப்பேற்றுக்கிறேன்னா சலுகை பண்ணுவார் பசங்களுக்கு. காசு வேணும் உங்களுக்கு. பின்ன அவர் சம்பாதிக்கிறது எவ்வளோ கொடுப்பாரு? நான் சம்பாதிச்சு நான் பிள்ளைங்கள பார்த்துக்குவேன் மேம். இந்த உடம்பு வச்சு நான் வண்டி ஏறேன், என்ன போய் கேட்குறான் அவனையும் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு சரக்கு அந்த பேச்சு பேசக்கூடாது சொன்னேன். பேச அவுட் ஆஃப் த டிக்ஷனரி. நான் அதை பற்றி பேசக்கூடாது. போலீஸ்காரங்களே மன வெறுத்து வரக்கூடாதுன்னு சொல்லி தெத்தி அமைச்சிக்கிறாங்க தெரியுமா? என்ன போய் அடிக்க வரான் சார் மேன். அவன் என்ன இதுக்கு அடிக்க வரானா? நான் எப்படினாச்சும் போவான், என்ன கேட்கக்கூடாது. அவன் யார்? அவன் உங்க பொண்ணுக்கு நீங்க அட்வைஸ் பண்றது இல்ல? நான் பண்ணி தூரம் பேசுறேங்க. நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இவன் தான் சொல்லி திட்டுவான் என்ன, எச்சி போடிடுவான். மேடம் மேடம் நான் வந்து சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். சரவணா இங்க போறேன் அங்க போறேன் நான் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன். சிவா சிவாவோட இவங்க ஏன் பழகுறாங்க? அதை கேளுங்க. இவங்களே இங்க இருக்கு மேடம். அதுல யாரு என்கிட்ட பேச ரூல்ஸ் இல்லை, அங்க பேசுங்க. நான் உங்ககிட்ட தான் பேசுவேன், நீ அங்க தான் பொண்ணு போட்டுருவோம். என்ன வந்து கேட்டினாக்கா சிவாவோட இவங்க ஏன் கனெக்ஷன்? அதை கேளுங்க மேன். நான் இன்னைக்கு கூட சொல்றேன், அவளை அட்ரஸ் கூட வீடு வாங்க காட்டுறேன் மேன். நம்ம இப்ப சிவா கிட்ட எல்லாம் நான் பேசுறது இல்ல, சிவா வீட்டுக்கு எல்லாம் போறது இல்ல. ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு முன்ன பேசினா இல்லன்னு சொல்லலையா? பொண்ணை திருத்துறது இல்ல மேன். என் பேச்சு கேக்குறது இல்ல. ஒரு விஷயம் 15 வருஷம் கழிச்சு உங்க பொண்ணு நிலைமை யோசிச்சு பாத்தீங்களா? அதான் நீங்களே சொல்லுங்க மேன். பணத்தை கொடுத்து கேட்டுக்கிறது மேன். இவன் அங்கங்க பொம்பளைங்க கிட்ட போறது, துட்டை குடுத்துட்டு ஓடி போயிருது. ஒரு ஆம்பளை ஒரு மாசம் என்ன வரக்கூடாதுன்றாங்க மேன். என்ன வீடியோ நீ ஆண்டி வரேன்னு இவ்வளவு கேக்குறான் மேன். என்ன போன வாரம் வந்ததுக்கு என்ன தெரியுமா? சோறு ஆக்கி ஒண்டியா தின்னு கீழே வீடு காய்ச்சி. என்கிட்ட ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க பொண்ணு என்னதான் தப்பு பண்றா? அது அவளுக்கு தான் தெரியும். நீங்க சொன்னீங்க அவர் காசு கொடுத்து கெடுத்துட்டாருன்னு. ஆமா, என்னதான் தப்பு பண்றா? என்னதான் தப்பு பண்ணா சிவா வச்சு போறா, அவ்வளவுதான். நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. நான் பண்ண சொல்லிடுறேன். சரி, அவருக்கு உங்க பொண்ணோட வாழறதுக்கு இஷ்டம் இல்லம்மா? இஷ்டம்னா அதுக்கு சரி மேம், என் முடிவு நான் சொல்லிடுறேன். பசங்களை என்னால பாத்துக்க முடியாது. என்னால பசங்களை பாத்துக்கவே முடியாது. அவன் வந்து நம்ம ஊரா பாருமா. இல்ல மேம், இப்ப இப்படி எல்லாம் பேசுவ இல்ல மேம். நாளைக்கு ஒரு 15 வருஷம் கழிச்சு அப்பதான் அதோட கஷ்டம் தெரியும். இப்ப 2 வாரமா எங்க வீட்டுல பாரு, நீ பண்ணறது வேலை இருக்குல்ல, இப்போ அதோட டேஞ்சர் என்னதுன்னு உனக்கு தெரியுமா? தான் தெரியும். தெரியுமா உனக்கு? அண்ணன் தம்பி பேச்சு கேட்டு நல்ல ஒரு வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு. 3 புள்ள பெற்றிருக்க. அழகா குடும்பமா வாழறத விட்டுட்டு மானத்தோட வேலை செய்யலாம். வேலைக்கு தான் போறேன். பேசாம நீ என்ன வேலை? நீங்க என்ன வேலை செய்றீங்கம்மா? இல்ல வியாபாரம் பண்றேன். என்ன வியாபாரம்? என்ன எவ்வளவு தொழில் இருக்கு, செய்யலாம்ல. ஒரு வாரமா என் கூட வந்துன்னு தான் இருந்தது. பாத்துது என்ன நான் வியாபாரம் பண்றத பாத்துட்டேன். அதுக்கெல்லாம் முடியல. மேல கை வைக்கிறான் மேடம், கம்முனுக்கிறான் மேடம். எனக்கு என்ன அதை பத்தி பேசுறதுக்கு விருப்பம் இல்லம்மா. மறுபடியும் இதே கேரக்டரை பத்தி பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. ஒரு விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன் பானு, நீ போறது பாதை சரியில்லை. அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். நீ போற பாதை சரி. நான் எங்கேயுமே போகல மேம். நான் வேலை கேட்டுக்க வேணாம். அவங்க அம்மா போன் போட்டு என்ன மிரட்டிருக்காங்க. உன்னை ஆளை வச்சு காலி பண்ணிடுவா, அவ கூட வாழலாம். அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு வச்சிருக்கேன். மூடுறா வாய. இதே அந்த கார்த்தி கூட தான் வெளியே இருக்கும். இந்த பாரு பானு, இவரை காலி பண்ண நல்லா வாழ்ந்தேன்னா உனக்கு நல்லது மேம். வாழ்ந்தா கூட அவங்க அண்ணன் தம்பி பேச்சு கேட்டு அப்படியே இதே பிரச்சனைக்கு நாங்க இங்க அதேதான் சொல்றேன். அம்மா, உங்க பொண்ணு தப்பான பாதையில போயிட்டு இருக்கா, அவளை திருத்துங்க. இப்ப 2 வாரமா ஒழுங்கா என் வீட்டுல தான் இருக்கிறாள், எங்கேயும் போலியே. இவங்கிட்ட போனதான் அந்த மாதிரி பண்றாள். ஒழுங்கா நீங்க கிளம்புங்கம்மா, ப்ளீஸ் கிளம்புங்க. நான் பேசி பிரயோஜனம் இல்லை. கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. பேசி பிரயோஜனம். சரி மேம், நான் குழந்தைய விட்டுன்னு போக மாட்டேன். ஏன்னா அவங்க அம்மாவும் அந்த பொண்ணும் அப்படித்தான் சொல்றா. ஆமா, நான் இப்படிதான் இருப்பேன், அப்படிதான் இருப்பேன், என்னால குழந்தைகளை பார்த்துக்க முடியாது. அவங்க வேறொரு பிளேனுக்கு போயிட்டாங்க. நம்ம என்ன சொன்னாலும் அவங்களுக்கு அது இப்போ புரியாது. ஆனால் ஒரு 10 வருஷம் கழிஞ்சு, 15 வருஷம் கழிஞ்சு, 20 வருஷம் கழிஞ்சு அப்போ தான் அந்த குடும்பத்தோட மகிமை என்னன்னு அவங்களுக்கு புரியும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அதில் பல டேஞ்சர் இருக்கு. தப்பான விஷயம், சமூகத்துக்கு எதிரான விஷயம். தம்பி சொல்லுங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் இல்லை மேடம், பசங்களை ஹாஸ்டலில் சேர்த்துணும் மேடம். இவங்க வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மேடம். என்னை அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுறது, ஃபோனை போட்டு மிரட்டுறது, ஆளை வச்சு இது பண்ணுறது, இதெல்லாம் நிறைய பண்ணுறாங்க மேடம். அப்பா அம்மா இல்லாத பசங்க தான் ஹாஸ்டலுக்கு போக முடியும் மேடம். என்னால் வச்சு பார்க்க முடியாது மேடம். நான் அதை வச்சு 20 நாளாக வேலைக்கு போக முடியும். எப்படி மேடம் நான் பார்க்க முடியும்? சொல்லுங்கள் மேடம். நான் வேலைக்கு போனால் தான் மேடம் பார்க்க முடியும். அவர் சொல்கிறது ஒரு உண்மையான விஷயம். வேலைக்கு போனால் தானே சம்பாதிக்க முடியும். இவர் வீட்டில் உட்காந்து பார்க்க முடியுமா? அப்பா அம்மா இருக்காங்களா?
அம்மா இருக்கா மேடம், அவங்களால அந்த பையனை பார்த்துக்க முடியல மேடம். ஆளை போட்டு பார்த்துக்க சொல்லுங்க. முடியல மேடம், ஹாஸ்டலில் சேர்த்து விட்ரு மேடம். அவங்க லைஃபாவது நல்லா இருக்கும் மேடம்.